ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே ஹஸ்பண்டும் நானும் காலையில் ஒரு 6 மணி போலயே மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையிலே மீன் மார்க்கெட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லா நிறைய மீன் கிடைக்கும்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். ஆனால் அந்தளவுக்கு மீன் இல்லைங்க. எல்லாருமே ஒரு 3-4 மீனை தான் எல்லா கடைக்காரங்களுமே வச்சுருந்தாங்க. ஃபைனலாக அந்த கலிங்க முரல் மீன் வாங்கினவங்க, அந்த பெரிய மீன் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி இந்த விட பெருசாகவே ஹஸ்பண்ட் வாங்கிட்டாங்க. இது வந்து கலிங்க முரலா, இதோட உடம்பு வந்து ஸ்கின் வந்து க்ரீன் கலரில் இருக்குமா. இது கட் பண்ணும்போது க்ரீன் கலராகவே இருந்துச்சு. நான் இது கெமிக்கல் கலந்த மீனோ அப்படின்னு சொல்லியே யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மனசு இல்லைங்க. அப்புறம் போயிட்டு ஃபோனில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் இது கலிங்க முரல் மீன். இந்த மீன் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும். இந்த மீன் வந்து குழம்பு வச்சாலும் வறுத்தாலுமே க்ரீனாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே அது அப்படியே க்ரீன் கலராகவே தாங்க இருந்துச்சு. நான் கூட குழம்புல போட்டோடனே முள்ளு கலர் சேஞ்ச் ஆயிரும்னு பார்த்தேன். அது அப்படியே அதே கலர்லேயே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த முரல் மீன் சாப்பிட்ருக்கோம். சின்ன மீனாக சாப்பிட்ருக்கோம், நல்லா தான் இருந்துச்சு. இந்த தடவை தான் பெருசாக வாங்கினோம், சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மீன். இந்த தடவை சண்டே வந்து கிழங்கா மீன் 1 கிலோ வாங்கிட்டு, இந்த மீன் வந்து ஒரு 1.5 கிலோ போல் நின்றுச்சு. இதையும் வாங்கிட்டு நாங்கள் இப்போயும் வழக்கமாக கட் பண்ணுறவங்ககிட்ட கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ கட் பண்ணுறதுக்கு விலை ஏற்றிட்டாங்க. 1 கிலோக்கு 30 ரூபா வாங்குறாங்க. ஆக மொத்தம் நிறைய காசு ஆகுது. இப்போல்லாம் எல்லா விலையுமே ஏறிடுச்சு. சரிங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வரும்போது மார்க்கெட் போயிட்டு காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு வைக்கிறோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.